ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ரிஸ்கி ரொமான்ஸோட 22வது எபிசோடு தான் இன்னைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் போன எபிசோடு வந்து பார்க்காதவங்களா இருந்தால் நான் மறக்காமல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் நமக்கு வந்து செகண்டரி ஒரு சேனல் இருக்குது, மிஸ்டர் வாய்ஸ் ஓவர்னு. ஸோ அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இந்தியன் லாங்குவேஜ் மூவிஸ், எல்லா லாங்குவேஜ் மூவிஸும் வந்து அதில் அப்லோட் பண்ணப்படும். ஸோ அந்த சேனலை கொஞ்சம் வந்து விசிட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த மூவியை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து லைக் அடிச்சு விட்ருங்க, அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி நம்ம ரிஸ்கி ரொமான்ஸோட 22வது எபிசோடு தான். இந்த எபிசோட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் வந்து செட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ட்ராமா எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து மொபைலில் வந்துடும். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ரிஸ்கி ரொமான்ஸோட 22வது எபிசோட். போன எபிசோடு எங்கே முடிஞ்சதுன்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோயின் வந்து அழகாக வந்து பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அதோட அந்த எபிசோடு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ 22வது எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, அதாவது நம்ம ஹீரோயினிக்க ஃப்ரெண்டு வந்து சோய், இவ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா வெயிட் பண்ண. ஏன் இவ இங்கே வந்து வெயிட் பண்ணுறான்னா, இவளுக்கு கிளெப்டோமேனியான்னு ஒரு டிசீஸ் இருக்குது. ஸோ அந்த டிசீஸ்னால் என்னென்னா, ஒரு சின்ன சின்ன பொருளை பார்த்தா திருடிட்டு போயிடுவாங்க. அந்த டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. சரி, இங்கே இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு திரும்ப ஓடுறா. சரி, இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு போகலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டைமில் தான் நம்ம ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டு வந்து ஒரு டாக்டர் இருக்கான். அவன் என்ன நம்ம சொல்கிறான், நீ எங்கே வந்து போகிறன்னு சொல்லிட்டு, இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு என்ன ஓடவா போகிறேன்னு, எனக்கு தெரியும் நீ ஹாஸ்பிட்டலை விட்டுல ஓட போகிறேன்னு, பட் நீ இந்த ட்ரீட்மெண்ட்டு நீ எடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், கம்பல் பண்ணுறான். ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு டாக்டர்கிட்ட போய் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கிறாங்க. உங்கள் பேர் சோயான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் சோய் தான். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிள் வந்து டிசீஸ் தான், ப்ரீ மெனோபாசல் சிண்ட்ரோம்னால வரக்கூடிய ஒரு கிளெப்டோமேனியா டிசீஸ் தான். சரி, இதெல்லாம் வந்து சைக்காலஜிக்கல் ரிலேட்டட் தான், அதை ஈஸியாக க்யூர் பண்ணான்னு வந்து சொல்கிறாங்க. நீ காலை ஆட்டுறதை நிறுத்துன்னு வந்து இந்த மேடம் அழகாக ஒரு அன்போடு வந்து சொல்கிறாங்க. இதனால் இவளுக்கு வந்து ரொம்ப சரி ஒரு பாசம் வருது அவங்களுக்கு மேலே. வரும்போது அவங்கள வந்து பேசி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே சீன் கட்டானா, நம்ம சாவும் நம்ம ஜோவும் வந்து மாற மாறி பேசுகிறாங்க. அப்பா, ஒர்க்கு முடிச்சுட்டு வந்து ஒரு காஃபி குடிக்கிற ஒரு சுகம் இருக்கே, செம்ம சுகம்னு சொல்லிட்டு இவன் வந்து பேசுகிறான். சரி, நேற்றுக்கு வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து கேட்குறா. கேட்டப்போ நேற்றுக்கு வந்து ஒன்றுமே நடக்கலை, அது ஒரு சின்ன ப்ராப்ளம் தான், பட் இருந்தாலும் அது உனக்கு தெரிய வேணான்னு வந்து சொல்கிறான். அப்போ நேற்றுக்கு நீங்கள் வந்து நீ சாக்க கையை வந்து பிடிச்சிட்டு வந்தியே, அது என்னாச்சு, நேற்றுக்கு வந்து டேட்டிங் வந்து போனீங்களான்னு கேட்கும்போது இவ சொல்கிறா, நாங்கள் ஒன்றும் டேட்டிங் ஒன்றும் போகலை, நாங்கள் சும்மா வந்து வெளியே தான் போனோம். அவங்க வந்து சடனாக சொன்னாங்க ஆப்ரேஷன்ஸ் வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்காக, சரி நாங்கள் சும்மா வந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறோன்னு வந்து சொன்னான். ஸோ அதனால் வந்து ஓப்பனாக வந்து எங்ககிட்ட கேட்ட உடனே சரி நானும் வந்து போகிறேன்னு வந்து நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறா. சொன்ன உடனே அதுக்கப்புறம் நம்ம வந்து கேட்குறான், என் ஃபீலிங்கை ஒரு நாளாச்சு நீ உன்னால் புரிஞ்சிக்க முடியுதான்னு. இல்லையேன்னு சொல்லிட்டு இவனும் வந்து சொல்லும் போது, என் ஃபீலிங்கை என்ன ஃபீலிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு இவன் வந்து யோசிக்கிறா. பட் இருந்தாலும் அங்கே வந்து என்ன ஆகுதா, ரொம்ப திணறா. என்ன ஃபீலிங்னே வந்து தெரியலை. பட் இருந்தாலும் இவர் இப்படி கேட்குறாருன்னு சொல்லிட்டு இப்படியே வந்து லைட்டாக தலையாட்டிகிட்டு இருக்கா. சரி, அதுக்கப்புறம் சொல்கிறா, சரி நம்ம நாளைக்கு பார்ப்போம், என் கிளினிக் வந்து போகணுன்னு வந்து இவ சொல்கிறா. சரி ஓகே, நீ வந்து காஃபியை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீ வந்து கிளினிக் போகணுன்னு வந்து சொல்கிறா. சொல்லிவிட்டு இவங்க 2 பேரும் மாறி மாறி வந்து பேசுகிறாங்க. யார், நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் வந்து மாறி மாறி வந்து பேசி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே சீன் கட் ஆகுது. கட் ஆன உடனே நேராக எங்கன்னா, நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோவுக்கு ஃப்ரெண்டு இருக்கான். அவனுக்கு வந்து ஆப்ரேஷன் இவன் சக்ஸஸாக வந்து பண்ணி முடிச்சிட்டான். உனக்கு நான் சொல்கிறது கேட்குதான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்குறான். கேட்குது டாக்டர் ஹான், சொல்லுங்கள். உனக்கு ஆப்ரேஷன்ஸ் வந்து சக்ஸஸாக வந்து முடிஞ்சுது. உன் தலையில் இருந்த அந்த டியூமரை நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். சூப்பராக சக்ஸஸாக முடிச்சிட்டேன். அது சக்ஸஸுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தை நான் வந்து லேட்டராக வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். ஆனால் நீ இன்னும் கொஞ்ச நாளில் நீ வந்து ரிக்கவரி ஆன பிறகு நம்ம 2 பேரும் பேசலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாரு. ஹீரோ சொல்லி முடிச்சு அங்கேருந்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த டைமில் தான் டாக்டர் யோவா வந்து பார்த்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் ஹான்,
உங்களை நாங்கள் வந்து வெல்கம் பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் திரும்பவும் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் ஜாயினிங் வந்து பண்ணுறீங்க. அது யார் வந்து நல்லா ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா, அந்த மேடம் தான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டலில் எப்படியோ வந்து உங்களை திரும்பவும் வந்து சேர்க்க வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த மேடம் வந்து அந்தளவு கஷ்டப்பட்டாக்கும் அந்த சேர்மேன் கிட்ட வந்து ஃபோர்ஸ் பண்ணி உங்களை இந்த வேலையில் வந்து திரும்பவும் வந்து எடுத்திருக்காங்க. அந்தளவுக்கு அப்படியே இவன் வந்து வாழ்த்திட்டு போகிறான் டாக்டர் யோ. இதை கேட்ட உடனே நம்ம ஹானுக்கு வந்து ஒன்றுமே புரியல. அந்த மேடம் கிட்ட, மேடம் நீங்கள் செய்தது எனக்கு ரொம்ப வந்து ஒரு சந்தோஷத்தை தருது. ஏன்னா நீங்கள் திரும்பவும் இந்த ஹாஸ்பிட்டலில் என்ன வந்து சேர்த்துருக்கீங்க. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப வந்து உங்கள் மேலே மரியாதை இருக்குன்னு சொல்லிட்டு, அது வந்து சேர்மேன் தான் வந்து நான் கஷ்டப்பட்டு அவங்ககிட்ட பேசி நான் உன்னை இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன்னு சொல்லிட்டு, நீங்கள் சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், கட்டி பிடிக்கிறான். தேங்க்ஸ் மேடம்னு வந்து சொல்கிறான். சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து போகும்போது திடீர்னு ஒரு சாக்லேட் பாக்ஸை வந்து எடுக்கிறான். சாக்லேட் பாக்ஸ் வந்து இது டாக்டர் ஹான் தான் வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு இவளும் எடுத்துகிட்டு போகிறா. அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, நம்ம மேடமும் டாக்டர் யோவும் வந்து மாறி மாறி ஒரு பாரில் வந்து பேசுகிறாங்க. ஆமாம், டாக்டர் ஹான் வந்து மாறிட்டார். என்னை வந்து கட்டிப்பிடிச்சு ரொம்ப வந்து ஃபீலிங்காக வந்து என்கிட்ட வந்து சொன்னார். யார் கேட்டு அவர் வந்து கட்டிப்பிடிச்சாருன்னு சொல்லிட்டு, அவர் ஜஸ்ட்டு ஒரு பாவம், அவர் இப்போ வந்து திருந்திட்டாருன்னு சொல்லிட்டு இந்த மேடம் வந்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே இதை டாக்டர் யோவுக்கு செம்ம கோபத்தை கிளப்புது. ஏன் கேர்ள் ஃப்ரெண்டே வந்து கட்டிப்பிடிக்கிறானான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. அந்த டைமில் நம்ம டாக்டர் ஹான் வந்து எனக்காக ஒரு சாக்லேட் வந்து தந்தாருன்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட்டை எடுத்து காட்டும் போது இது வந்து டாக்டர் ஹான் தரல. ஏன்னா நம்ம டாக்டர் யோ தான் அந்த சாக்லேட்டை வச்சுட்டு போயிருக்காரு. பட் இவன் வந்து தப்பான்னு வந்து நினைக்கிறேன். அப்போ இந்த சாக்லேட்டு வந்து செம்ம டேஸ்டியாக இருக்குன்னு சொல்லும் போது இவங்க மாறி மாறி சாக்லேட் தின்னுறாங்க. டாக்டர் யோவும் வந்து எல்லா சாக்லேட்டும் வந்து தின்னுறாங்க. இந்த சாக்லேட்டு நான் தான் தின்னுவேன்னு சொல்லிட்டு மாறி மாறி வந்து அடி வைக்கிறாங்க. அடி வச்சுட்டு அதுக்கப்புறம் டாக்டர் ஹானை பற்றியே வந்து பேசுகிறாங்க. ஏன் கேர்ள் ஃப்ரெண்டை எதுக்கு அவங்க கட்டிப்பிடிச்சான்னு சொல்லிட்டு தன்னைத்தானே வந்து வளருவானா இவங்க கேட்டு அப்படியே ஷாக் ஆகுறாங்க இந்த மேடம். அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் தண்ணி அடிக்கிறாங்க. தண்ணி அடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, காலையில் விடியுது. இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. திடீர்னு இந்த மேடம் வந்து முழிச்சு பார்க்குறாங்க. ஐயோ என்னடா நடந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கும்போது ஒன்றுமே நடக்கலையான்னு சொல்லிட்டு இந்த மேடமும் நினச்சிட்டு போகிறாங்க. இவன் ஏன் இப்படி இருக்கான், இவன் லூஸா இல்லைனா ஏன் லூஸை போல் நடிக்கிறானான்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தில் எழும்பி போகிறாங்க. காலையிலேயே ஒரு ஷாக்கை தந்துட்டான். இவங்கிட்ட வந்ததுக்கு வராதே இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மேடம் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த மேடம் வந்து அந்த இடத்த விட்டு இந்த ஹோட்டலை விட்டு போகிறாங்க. அப்படியே என்ன தெரியுமா, அப்படியே முகத்தையும் பார்த்துட்டு அப்படியே போகிறாங்க. அப்படி அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, இங்கே ஒரு குரூப் மீட்டிங் வந்து நடக்குது பெருசுங்க கிட்ட. அப்போ நம்ம சாவோட அப்பாவும் அந்த பெரிய டாக்டரும் வந்து மாறி மாறி வந்து குரூப் மீட்டிங் வந்து போடுறாங்க. ஏன்னா இவங்க ஒரு குளோபல் சென்டர் வந்து ஓப்பனிங் ஆக்குறாங்க. ஸோ அதில் யார் வந்து டைரக்டராக போடலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த டைமில் டாக்டர் ஹான் வராங்க. வந்துட்டு, நீங்கள் வாங்க டாக்டர் ஹான், நீங்கள் வந்து அமெரிக்காவில் நாங்கள் வந்து குளோபல் சென்டர் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் தான் வந்து டைரக்டர். அப்போ நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து அமெரிக்காவில் வந்து போகணுன்னு சொல்லிட்டு சாவும் நீங்களும் தான் போகிறீங்கன்னு சொல்லிட்டு, அப்போ அந்த டைமில் சா இருக்கானேன்னு சொல்லி கேட்கும் போது அவனும் தான் உங்கள் கூட வாரான்னு. ஓ சரி சரி, எனக்கு வந்து அமெரிக்காவில் வந்து போகிறதுக்கு விருப்பம் இல்லை. ஸோ நான் வந்து போகலை. நீங்கள் சாவே வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணுங்கன்னு வந்து இவன் சொல்கிறான். சொன்ன பிறகு என்ன ஆகுதுன்னா, இவங்க 2 பேரும் மாறி மாறி வந்து பேசுகிறாங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு ரொம்ப வந்து இவன் வந்து பாராட்டிட்டு அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, அங்கே சீன் கட் ஆகுது. கட் ஆகி அந்த டைமை நம்ம சாவும் ப்ளஸ் வந்து அவங்க அப்பாவும் வந்து மாறி மாறி வந்து பேசுகிறாங்க. என்ன நீ வந்து அமெரிக்காவில் இருக்க குளோபல் சென்டருக்கு நீ வந்து போக மாட்டுற, ஏன் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ நீ எதனாச்சும் ஒரு பொண்ணை நீ வந்து விரும்புறியான்னு சொல்லி கேட்குறான். பொண்ணா, எந்த பொண்ணு? அதான் நீ வந்து டாக்டர் ஜோவை. ஏன்னா நீ டெப்யூட்டி டைரக்டரை வச்சு நீ ஃபோர்ஸ் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும் போதே எனக்கு தெரியும் அந்த பொண்ணை தான் நீ விரும்புகிறதா இருந்தால் சொல்லு, நான் வந்து பேசலான்னு சொல்லி இவங்க அப்பா வந்து பேசுகிறாங்க. பேசின உடனே, அப்பா நீங்கள் ஜோக்கெல்லாம் பண்ணாதீங்க, நான் வந்து விரும்பலைன்னு வந்து இவன் சொல்கிறான். அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ அப்படியே வந்து நடந்து போயிட்டுருக்கும் போது அதுக்கப்புறம் மறுநாள் வந்து நம்ம ஹீரோ ஜாயினிங் ஆகுறாரு. அந்த டைமில் இவன் இந்த ஒரு பேரையும் வந்து பார்க்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு ஃப்ரெண்டும் மாறி வந்து வெல்கம் பண்ணுறாங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு சேர்ந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, பழையபடி வந்து கேஸ் டேக்கிங் தான் நடக்குது. ஒரு கேஸாக வந்து எடுக்கிறாங்க. எடுத்த உடனே அதுக்கப்புறம் வந்து
கைலோ பிளாஸ்டோமான்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் எடுக்கிறாங்க. இந்த கைலோ பிளாஸ்டோமா கேஸுக்கு வந்து வேக்சின் கொடுக்கலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஹீரோக்கு ஃப்ரெண்டு சொல்கிறான், வேக்சின்ஸ் எல்லாம் வந்து ஷார்ட் அண்ட் பீரியடில் தான் வந்து ஆக்ட் ஆகும், அதனால் வந்து வேக்சின்ஸ் கொடுக்கணுன்னு வந்து நம்ம ஹீரோக்கு ஃப்ரெண்டு சொல்லும் போது மாற வந்து சண்டை போடுறாங்க. ஏன்னா வேக்சின்ஸ் வந்து மினிஸ்ட்ரியை வந்து அறிவித்ததாகும், கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் வரை இருக்கும். அப்போ நம்ம ஹீரோக்கு ஃப்ரெண்டு சொல்கிறான், 5 இயர்ஸ் தாண்டினா என்னடா ஆகும்னு சொல்லிட்டு, கம்ப்ளைண்ட் வந்து அதிகமாகாதான்னு சொல்லிட்டு மாற சண்டை போடும் போதே இந்த மேடம் சொல்கிறாங்க, 2 பேரும் வாயை மூடுங்க, ஏன் இப்படி வந்து சண்டை வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு செமையை திட்டுறாங்க. இப்போ அந்த டைமில் சரி இந்த கேஸை அப்புறம் பார்க்கலாம், நெக்ஸ்ட் கேஸை வந்து சொல்கிறான்னு சொல்லி அந்த கண்ணாடி கிட்ட திட்டுறாங்க மேடம். அவனை வந்து கேஸை சொல்கிறான். அந்த டைமில் தான் 2 கேங்கு வந்து சந்திக்குது. ஒன்று வந்து நியூரோ சர்ஜரி, ஒன்று வந்து எண்டோக்ரைனாலஜி. இந்த 2 இதுவும் வந்து சந்திக்குது. அப்போ தான் நம்ம ஹீரோயின் மாறி பார்த்து வந்து சிரிக்கிறாங்க. நம்ம அந்த மேடமும் டாக்டர் யோவும் வந்து மாறி வந்து பேசுகிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இந்த கூட்டத்தில் எல்லாம் வந்து பொண்ணுங்களாகவே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, நான் எல்லாம் ஒன்றையும் சேர்த்து நான் பொண்ணுங்கன்னு தான் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு மேடம் செமையை திட்டுறாங்க. அந்த டைம் இந்த கண்ணாடி போட்ட பையனும் இந்த டாக்டர் லீயும் வந்து மாறி வந்து அப்படியே வந்து பேசுகிறாங்க. பேசின உடனே நம்ம ஹீரோயின் வந்து அழகாக லுக்கு விடுறாங்களா. இதை பார்த்த உடனே டாக்டர் சா என்ன பண்ணிட்டாரு, ஹீரோயினுக்கு முன்னாடி வந்து நின்று ஹாய்ன்னு சொல்லி கேட்கும்போது நல்லா ஸ்மைல் பண்ணுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவுக்கு செம்ம கோவம், என்னடா இது இப்படி வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அப்படி இருப்பாங்க. இருந்த உடனே அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டாரு, உடனே வந்து ஹீரோயினுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிட்டாரு. அனுப்பி அவங்க பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு 10 மினிட்டுக்காக தான் நீ அந்த பார்க்கில் வான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, அப்படியே வந்து போகிற வழியில் ஒரு ஹார்ட் ஷேப்பில் வச்சுட்டு போகிறார். இதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ரொமான்ஸ். அந்த டைமில் நம்ம ஹீரோவை தேடிட்டு ஹீரோயின் வரும்போது நம்ம ஹீரோ அப்படியே தூக்கிட்டு போகிறாரு. தூக்கிட்டு போயிட்டு, நீங்கள் ஏன் இவ்வளோ வந்து சர்ப்ரைஸ் வந்து கொடுக்குறீங்க, இங்கே யாருனாச்சும் பார்த்தா என்ன ஆகுன்னு தெரியுமா, நம்ம ரகசியமாக வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கோம், யாருனாச்சும் பார்த்தா கொன்றுவாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீ ஏன் எல்லாரையும் பார்த்தா ஸ்மைல் பண்ணுற, அதுவும் வந்து டாக்டர் சாவை பார்த்தா ஸ்மைல் பண்ணுறது நிறுத்துன்னு சொல்லிட்டு இவன் வேறு கம்ப்ளைண்ட் பண்ணுறானா. கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு திடீர்னு ஒரு ஃபோன் வருது, அங்கே இவனுக்கு மெசேஜ் வருதா. உடனே ஸ்பீடில் போவான், போயிட்டு ஒரு கிஸ் அடிப்பானா. கிஸ் அடிச்சிருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த கண்ணாடி பையன் பார்ப்பான், நீங்கள் 2 பேரும் லவ்வர்ஸா, ஓ சூப்பர் என் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களையும் சொல்கிறான். அந்த டைமில் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு அந்த டைமும் மாறி வந்து பேசுகிறாங்க, உங்களை வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு, இன்றைக்கி உள்ள நாள் வந்து எனக்கு ரொம்பவே வந்து அமைதியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ அந்த டைமில் இன்னொரு சீக்ரெட் இருக்குது. ஏன்னா இங்கே ஒருத்தன் இருக்கான், அந்த கண்ணாடி போட்ட பையன் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுறான்னா டாக்டர் லீயை வந்து விரும்பிட்டு அந்த டாக்டர் லீ கிட்ட வந்து பேசுகிறதுக்கு வேண்டி என்ன பண்ணா, அவன் இங்கே வருவா. வந்த உடனே ஹாய் டாக்டர் லீன்னு சொல்லிட்டு கத்துவானா. கத்துன உடனே நீ எப்படி இங்கே வந்தன்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பில் இருப்பான். உடனே வந்து நீங்கள் இங்கே வாங்க, நம்ம 2 பேரும் வந்து ட்ரிங்க் பண்ணலான்னு வந்து சொல்லுவான். சரி ஓகே ட்ரிங்கா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு இதை நேராக வந்து டாக்டர் ஜோக்கு கால் பண்ணுவான். டாக்டர் லீ கால் பண்ணி, ஏய் ஜோ, நீ தானே வர்றதா இருந்தது, ஏன் இந்த ஓனா மூஞ்சியை நீ வந்து வர வச்சேன்னு சொல்லிட்டு, ஏன் நீ வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் 2 பேரும் வந்து ஒரு லவர்ஸாக இருங்கன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணிட்டா, சேர்த்து வைக்கிறாளா. அவளுக்கு செம்ம கோவம், நீ என் கையில் மாட்டின செத்தன்னு சொல்லிட்டு செம்மையாக வந்து திட்டின உடனே அந்த டைமில் வந்து இவங்க மாறி வந்து பேசுகிறாங்க. இவன் வந்து நம்ம அந்த கண்ணாடி பையனுக்கு ஜூஸ் எடுத்து குடித்த உடனே இவனும் வந்து பேசுகிறான், நீ எதுக்கு நீங்கள் வர வச்சேன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணி சவுண்டாக சொல்லுவான். சொன்ன உடனே நீ என்ன லவ் பண்ணுறியா, சரி வா என் கூட வான்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவான், நேராக வந்து ஒரு ஹோட்டலுக்கு இழுத்துட்டு போவா. நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்லோவாக போன மாதிரி இந்த மாதிரி ஹோட்டலில் ஃபாஸ்ட்டாக வேண்டான்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். எனக்கு இது வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் போவான். எஸ்கேப் ஆகிட்டு டாக்டர் லீ சொல்கிறாங்க, இவன் ஹோட்டலுக்கு மட்டும் வந்திருந்தானு வையன், இவனை நான் கொன்றிருப்பேன்னு சொல்லிட்டு டாக்டர் லீ வந்து சொல்லி ஒரு டெஸ்ட் வர வைக்கிறாங்க. அதுலேயும் பாஸ் ஆகுறான். அந்த டைமில் அங்கே சீன் கட் ஆகும்போது நம்ம ஹீரோயினுக்கே தங்கச்சி இருக்கா. தங்கச்சி உடனே வரா, நான் உங்களுக்கு வந்து மெயில் பண்ணேன், நீங்கள் ஒரு ரிப்ளையும் வந்து பண்ணலை, உங்களுக்கு நான் இன்டர்வியூ எடுக்கணும், நீங்கள் எதனாச்சும் ஒரு பதில் வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பதிலா அப்போ நீ இன்டர்வியூ எடுக்கணும்னா நான் தரேன் இந்த புக்ஸை நீ வந்து படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டாரு, அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து வந்து கொடுக்குறாரு. கொடுத்த உடனே இந்த புக்ஸை நீ படிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் இன்டர்வியூ எடுன்னு வந்து சொல்கிறாங்க. அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, இன்னொரு ஆள் வந்து வராங்க, எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு சர்ஜரி பண்ணணும், உங்களால் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது நீங்கள் வாங்கன்னு வந்து சொல்கிறாங்க. அந்த டைமில் தான் இவன் இருக்கான்ல, இவன் வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு லவ்வர் ஆக்கும். செம்ம இது அங்கே மாறி வந்து அடி வைக்கிறாங்க. அதுவும் வந்து இவனுக்கு வந்து ஃபியான்சி ஆக்கும்.
இவன் கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு. அப்போ நம்ம டாக்டர் ஹான் வந்து பார்க்குறாங்க, இந்த பொண்ணு இப்படிப்பட்ட ஒரு பொண்ணான்னு சொல்லிட்டு மாற சண்டை வைக்கிறாங்க. வச்சுட்டு இவளுக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு டாக்டரு ஹான் வந்து மனசுலேயே வந்து நினச்சிட்டு இருக்காரு. அந்த டைமில் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா, இந்த புக்கை வந்து தூக்கிட்டு வந்து போகிறாளா, போயிட்டு ஏன் வந்து இவர் இப்படி பண்ணுறாரு, அவர் ரொம்ப டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறார். யோசித்த உடனே அப்படியே அங்கே சீன் கட்டாகும் போது நம்ம டாக்டர் ஹான் வந்து வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவங்க மாறி வந்து ஹீரோவும் ஹீரோயின் வந்து மாறி வந்து கொஞ்சுறாங்க. என்ன, என் ஃபஸ்ட்டு மாதம் வந்து சம்பளம், ஏன்னா இந்த ரூம் வாடகையாக்கும், கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து வச்சுருங்கன்னு சொல்லும் போது, ஏன் நீ எதுக்கு நீ வந்து பேமெண்ட் பண்ணுற, ஏன் உன் தங்கச்சி இருக்கால, உன் தங்கச்சியும் வந்து சேர்ந்து தான் வந்து பேமெண்ட் பண்ணணும், அவள் தான் என்கிட்ட இருந்து காசு வாங்கினு சொல்லிட்டு டாக்டர் ஹான் வந்து செம்மையாக வந்து திட்டுறாரா. திட்டின உடனே உன் தங்கச்சியை இங்கே நீ கூப்பிடு, உன் தங்கச்சியை உங்ககிட்ட இருந்து நீ வாங்கித்தான்னு சொல்லிட்டு, ஏன்னா உன் தங்கச்சி நீ ஏன் சொல்கிற, அவள் வந்து உன் ஃபேமிலியே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கா, நீ உன் தங்கச்சின்னு வந்து சொல்கிறியான்னு சொல்லிட்டு செம்ம திட்டிட்டு உடனே அவள் கொடுத்த காசையும் அங்கே வச்சுட்டு போகிறாங்க. போன உடனே அந்த டைமில் நம்ம ஹீரோ ரொம்ப சோகத்தில் இருக்கும்போது ஹீரோயின் வந்து வாரான். வந்துட்டு ஹீரோவும் ஹீரோயின் வந்து பேசுகிறான். அன்றைக்கி ஒரு நாள் வந்து அவள் கோவப்படுறதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா அவள் சந்தோஷமாக இருந்த அந்த ஃபேமிலியில் வந்து நான் போனதுனால அவள் சந்தோஷம் வந்து என்ன ஆச்சு, போயிடுச்சு. அவளுக்கு இன்னும் வந்து மனசில் அந்த காயம் இன்னும் வந்து ஆறாதே இருக்குது. அந்த காயம் ஆறுற வரைக்கும் அவள் இப்படி தான் வந்து பண்ணிகிட்டு இருப்பாள். பட் அவள் வந்து ஒரு பையனை கூட இதுவரை வந்து லவ்வே வந்து பண்ணலை, யாருக்கு கூடயும் வந்து டேட்டிங் வந்து போகலை. ஸோ அதனால தான் அவள் வந்து இப்படி இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோ சொல்கிறான், நீ எல்லாரையும் வந்து ஒரு போல் வந்து நம்பாத, ஏன்னா அவங்க உள்ள வந்து விஷம் இருக்கு, அது உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அழகாக சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயின் வந்து மாறி வந்து கட்டிப்பிடிச்சு அந்த டைமில் அங்கே சீன் கட்டான உடனே நம்ம ஹீரோவும் ஹீரோயின் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை பார்த்துட்டு வரும்போது ஒரு பேஷண்ட்டை இடிக்கிறாங்க. யாருன்னா ஹான்சூனுக்கு ஒரு ஃப்ரெண்டாக்கும், அந்த அவனுக்கு ஆப்ரேஷன் செய்தாங்களா, இவனை வந்து நம்ம ஹீரோயின் வந்து இடித்து கேட்குறாங்க, நீ எங்கே வந்து போகிறேன்னு கேட்கும்போது நான் வந்து தண்ணி பிடிக்க போகிறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோன்னு சொல்கிறா, நான் வந்து தண்ணி பிடிக்கலன்னு சொல்லிட்டு தண்ணி பிடிச்சி இவன் தண்ணியை வந்து குடிக்கிறான். குடித்த உடனே நீங்கள் டாக்டர் ஹானுக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்டு தானேன்னு சொல்லிட்டு, கேர்ள் ஃப்ரெண்டா, யார் உனக்கு சொன்னது, கொஞ்சம் சவுண்டு வந்து கம்மியாக வந்து சொல்லுன்னு சொல்லலாம். ஓ சரி, அது எப்படி உனக்கு தெரியும், அவர் உங்ககிட்ட சொன்னாரான்னு. ஆமாம், ஏன்னா அவர் தான் வந்து இந்த ஆப்ரேஷன்ஸை வந்து பண்ணுறதுக்கு ஒரு பவர் ஆஃப் எனர்ஜி வந்து நீங்கள் தான் கொடுத்தீங்களா, அதான் அவர் வந்து சொல்கிறாங்க. அப்போ உங்கள் அட்ரஸ் இருந்தால் தாங்க நான் வந்து வீட்டுக்கு வரணும். ஏன் அட்ரஸான்னு சொல்லிட்டு இவன் செமைய சிரிப்பேன். சரி, உங்களுக்கு வந்து பாட்டு கேட்குறது வந்து ரொம்ப பிடிக்குமான்னு கேட்கும் போது எனக்கு ரொம்ப பாட்டு கேட்குறதுக்கு பிடிக்கும். அப்போ என்ன பண்ணுவான், இவன் ஒரு ஆல்பம் சாங்ஸை வந்து எடுத்து கொடுப்பான். இந்த ஆல்பம் சாங்ஸை பார்க்கும்போது டெலிகேட்டட் பாய்லேருந்து வந்து நல்லா பாட்டு பாடினது. அப்போ தான் இவளுக்கு அப்படியே ஞாபகம் வருது, இந்த டெலிகேட்டட் பாய்லேருந்து வந்து ஹேங் சூன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து பாட்டு பண்ண, ஹேங் சூன் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு, அவன் என் ஃப்ரெண்டாக்கும், அவன் வந்து இறந்து போய் 1 வருஷம் கழிச்சு தான் எனக்கு வந்து நான் வந்து ஃபெயிண்ட் ஆகி நான் வந்து கீழே விழுந்துட்டேன், மயங்கி கீழே விழுந்துட்டேன், அப்போ அவன் இறந்துட்டானான்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப வந்து சுகமாயிருச்சு. என்ன, ஹேங் சூன் இறந்துட்டானான்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக்கோடு நிற்பா. அதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. இது வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் தான் தொடரும். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் வந்து செட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ட்ராமா எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் மொபைலில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.